ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். தட்டில் என்னம்மா சாதம் வச்சுருக்கீங்களே, கொஞ்சம் நேரம் ஆறி இருக்கலாம்லம்மா, அடுப்புலேருந்து அப்படியே இறக்கி கொண்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு, உனக்கு உடம்பு சரியில்லைடா, சூடாக சாப்பிட்டா நல்லா தான்டா இருக்கும், அதனால தான்டா அம்மா உன்னை சூடாக சாப்பிட கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. அப்படியாம்மா, ஆவி எப்படி பறக்குதுன்னு பாருங்க அப்படின்னேன். வந்துக்கிட்டு சிரிக்கிறாங்க என்னை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் குழம்பு ஒன்று வச்சுருக்கீங்களாம்மான்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாண்டா மிளகு ரசம் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. மிளகு ரசம் அம்மா வச்சாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னது, ஒரு டம்ளர் வாங்கி கூட குடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வைப்பாங்க. அது எப்படி தான் இவங்களுக்கு கை பக்குவமாக என்னன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக ரசம் வைப்பாங்க. என்னம்மா தொட்டுக்கடை ஒன்றுமே வைக்கலையான்னு சொல்லி கேட்டதுக்கு, வச்சுருக்கேன்டா, எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காளான் இருக்குது, உங்களுக்கு பறித்து தரவான்னு கேட்டாங்க. அது எங்கள் அம்மாவுக்கு வைக்க தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க போல். கறி குழம்பு வைக்கிற மாதிரி தான் வைக்கணும் காளான் அப்படின்னு சொன்னாங்க போல். எங்கள் அம்மா பயந்துக்கிட்டே இருந்தாங்க, அது உடஞ்சிருமான்னு. ஒரு வழியில் எங்கள் அம்மா ஒரு வழியில் டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ரசத்துக்கும் அந்த காளானுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கையால் எது செஞ்சு கொடுத்தாலும் அது அவ்வளோ ஒரு ருசி. எப்போவுமே அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ்.